முதல் கடவுளாகிய விநாயக பெருமானை வணங்கி திருச்செந்தூர் முருகர் பாதம் பணிந்து வதனம் டிவி நேயர்களே, இன்றைய நாள் எப்படி இருக்கு என்ற நிகழ்ச்சியின் மூலம் நான் உங்கள் ஜோதிடர் பச்சையப்பன் பிகாம் ஆஸ்ட்ரோ. வணக்கம். இன்றைக்கு நட்சத்திர பிறந்தநாள் மற்றும் தேதி பிறந்தநாள் கொண்டாடுபவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பஞ்சாங்க குறிப்பிலிருந்து இன்று நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். 22/3/2024 தமிழ் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 9ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். விடியற்காலை 4:29 திதி திரையோதச திதி விடியற்காலை 6 மணி வரை. சந்திராஷ்டமம் உத்திராடம் நட்சத்திரம் உள்ள மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி 30 நிமிடம் வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி 30 நிமிடம் வரை, மாலை 4 மணி 30 நிமிடம் முதல் 6 மணி வரை, இரவு 7 மணி 30 நிமிடம் முதல் 9 மணி வரை, இரவு 10 மணி 30 நிமிடம் முதல் 12 மணி வரை. சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மீன லக்னம், லக்னத்துக்குள் புதன், ராகு, சூரியன், மேசத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய், சனி, சுக்கிரன். மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசி பலன்களையும் நாம் விரிவாக பார்ப்போம். மேச ராசிக்காரர்களே, எத்தனை முறை விழுந்தாலும் விழுவதெல்லாம் எழுவதற்கே என்ற நம்பிக்கை கொண்ட மேச ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரும் நாளாக இருக்குதுங்க. உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டுல கேது பகவான் இருக்கிறதுனால அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான பாதையை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதற்கு முன்னேற்பாடாக இன்றைக்கு நீங்க சிலரை சந்திப்பீங்க. லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனாலங்க தொலைநோக்கு சிந்தனையோட சில முடிவுகள் எல்லாமே இன்றைய தினம் நீங்க எடுப்பீங்க. பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துல அவங்களுக்கு ஏதாவது சேமித்து வைக்கணும் அப்படின்னு அதற்கான சில முயற்சிகள் எல்லாமே நீங்க இன்றைக்கு எடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகரிக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாவே நடக்கும். வியாபாரம் இன்றைக்கு நல்லாவே இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்துல இன்றைக்கு நீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆபீஸ்ல உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும். ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க பிரார்த்தனைகள் எல்லாமே நல்ல விதத்துல நிறைவேறும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் வேலை சுமையும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, என்றைக்கும் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கும் ரிஷப ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மனநிறைவை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பிரபலங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உதவுவாங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஆரோக்கியமான விவாதம் இன்றைய தினம் இருக்கும். வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுங்க. நெருங்கிய உறவினர்களா இருந்தாலும் சரிங்க, நெருங்கிய நண்பர்களா இருந்தாலும் கூட சரி, இன்றைய தினம் பொறுத்த வரைக்குங்க அவங்க கிட்ட அதிக உரிமை எடுத்துக்கொள்ளாம கொஞ்சம் விலகி இருந்தீங்கன்னா நலமாக இருக்கும். வியாபாரம் இன்றைக்கு பரபரப்பா இருக்குங்க. நல்ல லாபம் எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நிறைய புது விஷயங்களை ஆபீஸ்ல கத்துக்குவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிறைவை தரும் நாள். மிருக சீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் நன்மைகள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. தொட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக முடியும். பணவரவு, செல்வாக்கு அது எல்லாமே அதிகரிக்கும். இவ்வளவு நாளா முடிக்க முடியாத காரியங்கள் எல்லாமே நல்லபடியா முடியும். பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் நல்லா வலுத்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகள் எல்லாமே எடுத்துட்டு இருக்கீங்க. உங்க பட்ஜெட்ல உங்க ரசனைக்கேற்ப நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அமைய வாய்ப்புகள் உள்ளது. தந்தையாருடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த மனக்கசப்புகள் அது எல்லாமே விலகி இன்றைய தினம் நெருக்கம் அதிகரிக்கும். வெளி வட்டாரமும் உங்களுக்கு சாதகமா இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் உத்தியோகம் இன்றைய தினத்துல உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும். மிருக சீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷமான செய்திகளை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, எதற்கும் பயப்படாமல் புது முயற்சிகளில் எல்லாத்திலையுமே வெற்றியை காணக்கூடிய கடக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி உண்டு. வழக்குகள் எதுவாக இருந்தாலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமா நடக்கும். வெளிநாடு போவதற்கு விசாலாம் அப்ளை பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல புது வேலை தேடிட்டு இருக்கீங்க. நல்ல வேலை அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பூர்வீக சொத்து பிரச்சனை எதுவா பேசுறதா இருந்தா இன்றைய தினம் பேசுங்க. அதெல்லாம் உங்களுக்கு சுமூகமா முடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் இன்றைக்கு விறுவிறுப்பா இருக்குங்க.
கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய பங்குதாரர்கிட்ட நீங்க பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இன்றைய தினம் பேசலாம். உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகி மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு இன்றைய தினம் கிடைக்கும். குடும்பத்துல இருந்து வந்த சலசலப்பெல்லாம் விலகி இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அற்புதமா இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றியை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். உங்க ராசியில சந்திரன் பயணம் செய்யறதுனால நீங்க கொஞ்சம் பொறுமையா தாங்க இருக்கணும். மகம் நட்சத்திரத்துல விடியற் காலை 4:29 வரை சந்திரன் பயணம் செய்யறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமா இருக்கணும். வண்டி வாகனத்துல கவனம் தேவை. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களும் இன்றைக்கு சாதிச்சு காட்டுவீங்க. வெளி வட்டாரத்திலும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும். பண வரவும் உண்டு. மகம் நட்சத்திரக்காரர்கள் வியாபாரத்துல கொஞ்சம் அவசரப்படாதீங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் வியாபாரம் செய்யற இடத்துல சிசிடிவி ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் கவனமா வாட்ச் பண்ணிக்கோங்க. உத்தியோகத்துல இன்றைக்கு கொஞ்சம் நிதானம் வேணும். மூத்த அதிகாரிகள் கிட்டையும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் வீண் விவாதங்கள் வரும். கோவப்படாம விவாதங்களை பெருசாக்காம பாத்துக்கோங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க. இவ்வளவு நாளா உங்ககிட்ட மறைஞ்சு கிடந்த திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்த இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். எதிர்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. வண்டி வாகனம் பராமரிப்பு செலவு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கும். வரவு எவ்வளவுதான் வந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி செலவும் ஆகிட்டே போகுது அப்படின்னு சில நேரங்கள்ல வருத்தப்பட்டு தான் இருப்பீங்க. உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. திடீர் வெளியூர் பயணங்கள் அமையும். உறவினர்கள் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. வியாபாரத்துல இன்றைக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அதிகமா வருவாங்க. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். உத்தியோகம் இன்றைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. இருந்தாலும் சின்ன சின்னதா கொஞ்சம் வேலை சுமை உங்களுக்கு இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத வெற்றியை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நாளாக அமைகிறது. இன்றைக்கு உங்களுக்கு எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகரிக்கும். பேசாம இருந்தவங்க கூட உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. நீங்க எதிரி அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய மனநிலை இன்றைய தினம் மாறும். உங்களுடைய உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அது எல்லாமே இன்றைய தினத்துல சரியாகும். வீட்டுல நீங்க 2 பேரும் மனம் திறந்து பேசுவீங்க. உங்கள் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. ஒரு பக்கம் கால் வலிக்குது, கை வலிக்குது, பாதம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு டாக்டர் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரோ அதையெல்லாம் தவிர்த்து இந்த வலிகளை எல்லாம் உணவால சரி பண்றதுக்கு முயற்சி செய்து பாருங்க. உங்களுக்கு இன்றைக்கு தைரியமும் வர ஆரம்பிக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று உங்கள் பிரார்த்தனைகளை எல்லாமே நிறைவேற்றுவீங்க. வியாபாரம் மற்றும் உத்தியோகம் இன்றைக்கு நல்லாவே இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவினங்களும் அலைச்சல்களும் இருக்கும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கடியை தரும் நாளாக இருக்குதுங்க. குடும்பத்துல சந்தோஷம் உண்டு. சாதுரியமான பேச்சால சாதிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள நிம்மதி உண்டு. உங்கள் பிள்ளைகளிடம் இருந்து வந்த சின்ன சின்னதா அந்த பிடிவாத போக்கு இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலையும் உங்களுக்கு செல்வாக்கு பெருகும். விலையுயர்ந்த பொருட்களையும் இன்றைக்கு நீங்க வாங்குவீங்க. பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு ஒரு புதிய வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கு நீங்க வருவீங்க. சகோதரர்கள் வகையில சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குங்க, இவ்வளவு நாள் வாடகை கொடுத்துட்டு இருந்தோம், இனிமே சொந்த இடத்துக்கு நம்ம கடையை மாற்றணும் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. ஏதாவது ஒரு லோனை போட்டு ஒரு இடத்தை வாங்கிடலாம் அப்படிங்கிற யோசனைகளும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். உத்தியோகம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நல்லாவே இருக்குதுங்க. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. கூட வேலை பார்க்கறவங்க கூட இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அது எல்லாமே விலகும். உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்லபடியா முடியும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்துக்கு பிறகு மகிழ்ச்சியான செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு
உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. உங்க ராசியை குரு பகவான் 9ஆம் பார்வையா பார்த்துட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கு சுலபமா நிறைவேறும். பணவரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்கும், சுப செய்திகள் இன்றைக்கு உங்களை தேடி வரும். உங்கள் பிள்ளைகளின் கல்யாண விஷயமா பார்த்துட்டு இருக்கீங்க, நல்ல ஜாதகம் எல்லாம் வர வாய்ப்புள்ளது. கணவன் மனைவிக்குள்ளேயும் நல்ல நெருக்கம் அதிகரிக்கும். இன்றைக்கு புகழ்பெற்ற கோவிலுக்கும் போய் உங்க பிரார்த்தனைகளை எல்லாமே நிறைவேற்றுவீங்க. வியாபாரம் இன்றைக்கு நல்லாவே இருக்குங்க, எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்துல இன்றைக்கு ஆபீஸ்ல ஆர்வமா இருப்பீங்க, எல்லா வகையிலுமே செல்வாக்கு உண்டு. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் கூட இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதே போல வெளி வட்டாரத்திலும் உங்களை பத்தி வீண் வதந்திகளும் விமர்சனங்களும் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்கும். அதையெல்லாம் நீங்க காதுல வாங்கிக்காம கண்டும் காணாம போனீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அற்புதமா இருக்குதுங்க. வியாபாரம் உங்களுக்கு சுறுசுறுப்பா இருக்குங்க, எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்திலும் இன்றைக்கு ஆபீஸ்ல உயர் அதிகாரிகள் பாராட்டுகளும் நீங்க பெறுவீங்க. சுப செய்திகளும் நீங்க எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கு கொஞ்சம் நிதானமா இருக்கணுங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. பணவரவு உண்டு, வெற்றி உண்டு, செல்வாக்கு அதிகரிக்கும். மூத்த சகோதரர்களால் சில உதவிகள் கிடைக்கும். சமூகத்துல பெரிய அந்தஸ்து உள்ள சிலர் அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலுமே நீங்க வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாம். வியாபாரமும் இன்றைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். புதுசா கிளைகள் தொடங்குவது, புதுசா ஏஜென்சி எடுப்பது, புதிய வேலையாட்களை பணியில் அமர்த்துவது, அது எல்லாமே உங்களுக்கு இன்றைய தினம் நல்லபடியா முடியுங்க. உத்தியோகத்துல இன்றைக்கு பெரிய அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல கூட வேலை பார்க்கிறவங்களுடைய உதவிகளும் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலுமே இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி உண்டு. பெரியவங்க ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தர்ம காரியங்கள்ல நீங்க இறங்குவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்துக்கு பிறகு மகிழ்ச்சியான செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் அருமையா இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அது எல்லாமே உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். சமூகத்துல நல்ல அந்தஸ்துல இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய அறிமுகம் இன்றைக்கு கிடைக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு. வியாபாரம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க. கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். உங்க ராசியில ராகு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குறிப்பாக அழகு சாதன பொருட்களை நீங்க உபயோகப்படுத்தும் போது மிக கவனமா இருங்க. ஏழரை சனியில விரையச்சனி இருக்கிறதுனாலங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்த பொருட்களை மட்டும் நீங்க வாங்க பாருங்க. உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்குவதை தவிர்க்க பாருங்க. கொஞ்சம் சிக்கனமாவும் இருங்க. உத்தியோகத்துல இன்றைக்கு பரபரப்பா இருப்பீங்க. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணிக்கு மேல் வெற்றி செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசி பலன்களை விரிவாக பார்த்தீங்க. உங்களுக்கு பொதுவா ஜென்ம ஜாதக பலனை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆபீஸ் வந்து கவினி ஜோதிட நிலையம், டிஜி புதூர். இதுல கான்டாக்ட் நம்பர் இருக்கு, தொடர்பு கொள்ளுங்க. ஆபீஸ்க்கு வாங்க, உங்க ஜென்ம ஜாதக பலனை முழுமையா நீங்க பார்த்துக்கலாங்க. மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். உங்கள் ஜோதிடர் பச்சையப்பன் பிகாம் மாஸ்ட்ரோ. வணக்கம்.